மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் இயேசுவை அண்டிக் கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கும் ஏன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் வந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியும் வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீதான் முந்தன் படுக்கையோ கலங்காதே மன்னன் இயேசு பார். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். நேசிக்க நல்ல ஆண்டவரே, தர்மையான விலைக்கு நன்றியோடு நம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதுமா உடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், என்னோடு பேசும். அல்லேலூயா. அந்த செய்திக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார அதிபதிகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டி எரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தில் மையப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் செய்தியுடைய தலைப்பு ஏன் அழுகிறாய்? ஒய் ஆர் யூ வீப்பிங்? ஏன் அழுகிறாய்? வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்து அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அழுகை, இரவில் தூக்கம் வரவில்லை, குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், பல பாடுகள். அநேக நேரங்களிலே கடன் பிரச்சனைகள் அழுது அழ வச்சிருக்கலாம். வேலை இல்லாமல் கிடைக்காம அழ வச்சிருக்கலாம். வறுமைகளை அழ வச்சிருக்கலாம். ஐயோ, சூழ்நிலை இல்லாம என் பிள்ளைகள் என்ன அழ வச்சுருக்கிறாங்க, என் பிள்ளைகள் நம்பி தான் இருந்தால் அவர் என்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அழ வச்சிருக்கிறாங்க. முடியலப்பான்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் பார்த்து சொல்வார், நீ அழாதே என்று சொல்ல. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ண அழுது கொண்டிருக்கிறோம். பல அவமானங்கள், நிந்தைகள், ஏளனமான பேச்சுக்கள், பொய்யான குற்றச்சாட்டு, கடன் பிரச்சனைகள், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப தகராறு, நாத்தனாருக்குள்ள பிரச்சனை. அநேக நேரங்களிலே நம்ம சோர்ந்து போகிறோம். மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை. இது எப்போ முடியும்? அண்டவரே, மாசாகி போச்சு, வருஷாகி போச்சு, இது நடக்குமா? கேள்விக்குறியோடு இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ அழாதீங்க. ஹல்லேலூயா. நான் பார்த்து கொள்ள போகிறேன். உன் பிரச்சனைகளின் காரியங்களை நான் பார்த்து கொள்ள போகிறேன். போகிறது நான் பார்த்து கொள்ள போகிறேன். கலங்காதீங்கன்னு சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். குழந்தை பிறக்கும்போது என்ன பண்ணுறோம்? குழந்தை என்ன பண்ணோம்? ஏன் அழுவும்?
நீங்கள் தாயார் சொல்லுங்கள், குழந்தை நல்லா இருந்தால் தான் ஆடும் இல்லையா? ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, கவலைப்படுவாங்களா பட மாட்டாங்களா? அதான் உண்மை. எனக்கு அந்த ஏன்னா ஆக்சிஜன் பாட்டில் ரெடியாக கரெக்டாக அந்த என்ன பண்ண பிறக்குது, குழந்தை என்ன பண்ண கத்த ஆரம்பிக்குது. ஏன் கத்த ஆரம்பிக்குது? தாயோட வயிற்றுலேருந்து தான் நல்லா இருந்திருக்குமே, அம்மா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் வயிற்றில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வெளி உலகத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா வெளி உலகத்தை நினச்சா எனக்கு எப்படி இருக்குது, பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க சிஸ்டர். அந்த குழந்தை நினச்சிருக்க வெளி உலகத்தை பார்த்தா பயமாக இருக்குது. பல போராட்டங்கள் உலகத்தை வெளியே வந்து நான் எப்போ பார்த்தா என் வாழ்க்கையில் என்ன இருக்கும், அழகாக இருக்கணும், அழுதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குழந்தை தாயின் வயிற்று வெளியே வந்து பண்ண பல காரியங்கள் இருந்தாலும் டாக்டர்கிட்ட உடம்பு சரி என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட தாய் கூப்பிட்டு போவாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஊசி போடுவாங்க இல்லையா? ரொம்ப கத்த ஆரம்பிக்கும். அடுத்த முறை போய் பார்த்தா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சு. ஏன் ஊசி போட போகிறாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, அநேக நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களை நம்ம அனுமதிக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் வருகிறது, வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற கர்த்தருடைய ஆழத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஜெப கூடத்துக்கு ஒழுங்காக வர்றேன், என் வாழ்க்கையில் மாத்திரம்தான் பிரச்சனை தலை தூக்கி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் மாத்திரம் போராட்டம் அதிகமாக இருக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட சொல்லி அநேக நேரங்களிலே நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, அழாதிருங்கள். ஹல்லேலூயா. அது போன்ற சூழ்நிலாம் நாயினர் விதை என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு பையன் வச்சுருந்தாங்க, செல்ல பிள்ளை வச்சுருந்தாங்க. செல்ல பிள்ளை, என் பிள்ளை எல்லாம் காப்பாற்றுவான். இவங்க என்ன போட்டிருக்குது, கைம்பெண்ணாக இருந்தால் என்ற வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணாங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு என்ன பண்ணாரா, நாயினும் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே நாயிரன் ஊருக்கு போனார். ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போனவர் அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். தாய்க்கு ஒரே ஒரு பையன். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இருதயத்தை பார்க்கிறார். என்ன பார்க்குறாரா, இருதயத்தை பார்க்குறேன். அப்படின்னா திக்கற்ற நிலைமை பார்க்குறேன். முதலாவது பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இருதயத்தை பார்க்குறேன். அல்ல அப்படி இல்லைன்னா திக்கற்ற நிலைமை பார்க்குறேன். அப்போ தாயோடைய இருதயம் எப்படி சுக்குநூறாய் உடைந்து இருக்கும். என் பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கினேன், இவன் சம்பாத்தியம் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவான், சாப்பாடு போடுவான் என்று நினைத்திருந்த சூழ்நிலையிலே கணவர் இறந்து போயிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளை இறந்து போச்சு. ஒரே ஒரு வாலிபன், சற்று யோசித்து பாருங்கள், இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாலிப பையன் இறந்து போயிட்டான். அடுத்த வழி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுல துக்கத்தோடு அழுது கொண்டு போய் கொண்டிருக்காங்க, அடக்கம் பண்ணும்படியாக. அங்கே சொல்லப்பட்டிருக்குது வெகு ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அநேக ஆட்களை என்ன பண்ணியிருக்காங்க, சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க. அல்லேலூயா. எல்லாரும் அவங்க நேசித்ததுனால தான் வெகு ஜனங்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையிலே அந்த சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா, பார்க்குறாரு. ஏதோ அடக்கம் பண்ணி பண்ணி கொண்டு போகிறாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன், சுகமாக்க போகிறேன். என்ன பண்ணேன், எழுப்ப போகிறேன். அந்த வாலிபன் என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன். வாலிபனே எழுந்துரு. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் எல்லாமே அமைதியாக தான் இருக்கும். ஆண்டவரே ஒன்றுமே முடியலையேப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான் இருக்குது, அப்படி தான் இருக்குதுப்பா. ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. சம்பாதிக்கிற பணம் எப்படி போகுது, ஹாஸ்பிட்டலில் போகுதப்பா, ஒரு வருமானம் இல்லை, எல்லாம் அப்படி தான் இருக்குது. என் வாழ்க்கையே இருக்கிற நிலைமையில் தான் இருக்குது, ஒரு முன்னேற்றமும் இல்லை, எல்லாம் படுத்து போதான் இருக்குது. முடியலப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்களா. அநேக நேரங்களில் வியாபாரத்தில் பல சூழ்நிலைகள், தொழிலில் பிரச்சனை கஷ்டங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நிலைமை தான் இருக்கிறப்பா, என் வாழ்க்கை முன்னேறுமா என்ற கேள்விக்குள்ள வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. யாரால் விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமாக செய்கிற தொழிலை ஆஸ்வதிக்க போகிறார், உங்களுடைய வேலைவாய்ப்புடைய காரியங்களை ஆஸ்வதிக்க போகிறார், செய்கிற வியாபாரத்தில் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம அநேக நேரம் சொந்து போகிறோம், அப்போ நான் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், அப்படியே தான் பார்க்குது எல்லாமே. நான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உயர்த்த போகிறேன். அந்த சூழ்நிலை போய்கொண்டிருக்கீங்களா, துக்கத்தோடு போய்கொண்டிருக்கீங்களா, ஆண்டு சொல்கிறாரு, அழாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. உன் பிரச்சனை என்கிட்ட கொண்டு வர, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ ஏன் கலங்கி தவிச்சிட்டு இருக்கிற, நீயோ யோசித்து நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். துக்கம் தொண்டை அடைக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகிடுச்சு, நினச்சி சுகர் அதிகமாகிடுச்சு. காரணம் என்ன, நாம் தான் அந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை
அவர் மேலே வச்சுருங்க, அவர் மேலே வச்சுருங்க, அவர் பார்த்துக்கொள்வார். அநேக நேரங்களில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது, கோடி அப்போ அடைக்க முடியுமா என்கிறது கேள்வி கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் கடன் பிரச்சனையை நான் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நேற்று விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. அவருடைய வல்லமை இறங்குது. வல்லமை இறங்கினவனே என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுந்தார். அந்த வாலிபன் என்ன பண்ணாரா? அந்த தொடர்ந்து வசனம் வாசிங்க சிஸ்டர். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சொல்லணும், நீ எழுந்துரு. போட்டதை பார்த்து சொல்லணும், எழுந்துரு. என் ஏசப்பா கூட இருக்காரு. ஹல்லேலூயா. நகை அடமானம் மீட்க முடியுமான்னு சொல்லி கேள்வி வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் திருப்ப முடிய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சொந்து போடாதீங்க, என் இயேசுவால் எல்லாம் முடியும். அதுக்கேற்ற பண தேவை எல்லாம் சந்திக்க என் இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணறா? வாலிபனே எழுந்திரு என்று விட சொல்கிறேன். பாடை தொட்ட மாத்திரம் என்ன பண்ணாங்க? அடுத்த வாசம் வாசிங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து முதலாவது என்ன பண்றான்? எழும்புறாரு. ஏன்? அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இறங்கி, அவருடைய வார்த்தையின் வல்லமை இறங்கின உடனே என்ன பண்ணறா? எழ ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய மகளுடைய திருமண கார்த்தியை நேர்த்தியாய் செய்து முடிப்பான்னு சொல்லி என்ன பண்ணுமா? வார்த்தையை நம்ப வேண்டும். என் மருமகள் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான்னு சொல்லி வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த உயிர்த்தவுடைய வல்லமை இறங்கி அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொந்த விசாலமான வீட்டை கத்த கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையுடைய வல்லமை அப்படியே நம்பணும். ஹல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கை அற்புதம் செய்வார். அப்போ விசுவாசத்தில் என்ன பண்ணுவோம்? இன்னும் வளரணும். அப்போ அந்த வார்த்தை என்னாச்சு? ஜீவனுள்ள வார்த்தை. சாதாரண வார்த்தை இல்லைங்க, ஜீவனுள்ள வார்த்தை செயல்பட ஆரம்பிச்ச உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணா? எழுந்தான். அப்புறம் என்ன பண்ணா? உட்கார்ந்தான். முதலாவது என்ன பண்ணாரா? எழுந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? உட்கார்ந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? பேச தொடங்கினா. ஹல்லேலூயா. பேச தொடங்கின. எவ்வளோ சந்தோஷம்! அந்த தாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ பேர் சந்தோஷம். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டு கர்த்தர் பார்த்துறாரு, அழாதே நான் பார்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அழாதேன்னு சொல்லி அடுத்த சொன்னாரு, மனதிற்கும் உள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அடுத்த வாசம் வாசிங்க சிஸ்டர். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ வார்த்தையின் வல்லமை இறங்கி அவன் உயிர்த்தெழ ஆரம்பித்தால் அந்த வார்த்தையை யாரால் விசுவாசித்தார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. எப்படி நடந்துச்சு? என் இயேசுவால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. வாழ்க்கையில் கடைசி எல்லைகள் நீங்கள் போயிருக்கலாம். உன் அழுகுறலை யாரும் பார்க்கலாம் சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் மாத்திரம் உட்கார்ந்து கூட நீங்கள் சவரை திறந்து விட்டு அழுது கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியல. உன் பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலைகள் என் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிறார். கவலைப்படாதீங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தினுடைய ஆழங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். திக்கற்ற நிலைமையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து விடுவித்து அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் கடன் பிரச்சனை நம்மை தலை தூக்குவது. இது முடியுமா? இது அடைக்க முடியுமா? கேள்விக்கோடு இருக்கலாம். நம்ம கடன் பிரச்சனை பார்த்து சொல்லணும், இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கடன் பிரச்சனை இயேசுவா மாற்றுவார். வியாதியை பார்த்து சொல்லணும், வியாதியை மாற்றுவார். கஷ்ட நஷ்டத்தை மாற்றுவார். விசுவாச அறிக்கை செய்ய எல்லாம் நம்ம செஞ்சு பாருங்க. விசுவாசம் சொல்ல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் மாறா இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அழாதே. வசனத்தை வாசிச்சிட்டேன். 7:13. முதலாவதாக அவளை பார்க்கிறார். என்ன பண்றாரு?
பார்க்குறார். இப்போ நம்மளை பார்க்குறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா? பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறான் என் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. முதலாவது அவருடைய பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏசப்பாவுக்கு என்னை பார்க்கவே இல்லை, அவர் கண் இருக்குதா மூக்கு இருக்குதா, என்ன பண்ணுறோம்? கண்ணை மூடி இருக்கார், திறந்துருக்காரா? எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. உறக்கம் என்ன, தூக்கம் என்ன அர்த்தம்? கோழி தூக்கம் பார்த்துருக்கீங்களா? கோழி அப்படியே கண்ணை மூடி திறக்கும். அதே போல் தான் உறங்கவே மாட்டார், தூங்கும், டீப் ஸ்லீப். அப்போ ஒவ்வொரு 24 மணி நேரமும் என் பிள்ளை கஷ்டப்படுறதை நான் பார்த்து சும்மா இருந்துட மாட்டார். உங்கள் தனிப்பட்ட மேலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், உங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கலங்காதீங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது அவரை பார்க்கிறாரு. ரெண்டாவது அவள் மேல் மனதுருக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீன் என்ன பண்ணார்? எத்தனை பேருக்கு போச்சுட்டார்? 5000 பேர் போச்சு. ஏன் இங்கேயே தங்கியிருக்கிறாங்கப்பா, என்ன பண்ணோம்? சாப்பாடு கொடுக்கணும். ஒரு மனதிருக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அழாதே என்று சொல்லி முதலாவது நாம் என்ன பண்ணாரா? கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் போராட்டமான சூழ்நிலை நான் பார்த்துக்கொள்ள போகிறேன். உன் பிள்ளைக்கான கண்ணி வடிக்கிற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வேன் சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக இருதயத்தை பார்க்கிறார். ரெண்டாவது கண்ணீரை பார்க்கிறார். அநேக நேரம் என்ன பண்ணுறோம்? கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கிறோம். யாருக்கு தெரியாது. நீங்கள் வடிக்கிற காரியம் யாருக்கும் தெரியாது. உங்கள் துக்கம் யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியில் பண்ணிருக்கிறீங்க, சிரித்து கொண்டு தான் இருக்கிறீங்க, நல்லா என்ன பண்ண சிரிக்கிறீங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்குன்னா அழுது கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. யாருக்கு தெரியாமல் தான் உன் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிப்போம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-7 வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எப்படி யோசித்து பாருங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசி வராங்க, வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நீ செத்து போயிடுவே, என்ன பண்ணுவீங்க? அழுவீங்களா? திட்டுவாங்க நறுவி. ஏன் அந்த அளவு ஏழுக்கிற வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களா. தீர்க்கதரிசி தான், உண்மையான தீர்க்கதரிசி. ஏசரிசி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுது. ஒயில எழுதுறமா எழுதி வச்சிருப்பேன். இப்போ இத்தனை பில்டிங் இருக்குது, என்ன பண்ணு எழுதி வச்சிரு, யாருக்கு போகுது எழுதி கிளியராக வச்சுன்னு சொல்லிட்டு போயிடாரு. சற்று யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே அடுத்த வாசனம் வாசி, 2ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் திருப்பிக் கொண்டு யார் நோக்கி பார்க்குறாருங்க? தீர்க்கதரிசி திட்டல, கோச்சிக்கல, என்ன பண்ணாரா? சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு யாரை நோக்கி பார்த்தாரா? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது இருதயத்தை பார்க்குறாரு, ரெண்டாவது கண்ணீரை பார்க்குறாரு. நீங்கள் தனிமை வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் யாருக்கும் தெரியல சொல்லி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு டிராப்ஸையும் என்ன பண்ணுறாரா? துருத்தில் வச்சுருக்காரு. அல்லேலூயா. இன்றைக்கி வடித்து துருத்தில் வச்சுருக்கிறது கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணாங்க, நாளைக்கு வேலைக்காரதுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டேட் போட்டு என்ன பண்ணுற ஏசப்பா எழுதி வச்சுருக்காரு. அல்லேலூயா. யாருக்கு தெரியல நினைக்காதீங்க, அதுக்குரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை திருப்பி கொண்டு என்ன பண்ணறா? கர்த்தரை நோக்கி வாசிக்க. நான் உமக்கு முன்பாக வாசிக்க. உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், இஷ்டம் போல வாழ்றான். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அவன் என்னதான் கண்ணீர் வடிச்சாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம இஷ்டம் போல ஆட்டம் போட்டுட்டு பாட்டம் போட்டு என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்ன பண்ணுறான்? அழ ஆரம்பிக்கிறோம். அந்த அழுகுறத கேட்க மாட்டார். நீ உண்மையை உத்தமமாய் ஆண்டு உண்மையாக இருக்கணும், அப்புறம் சொல்கிறான். உத்தமமாக இருக்கணும், அப்புறம் சொல்கிறான். பார்வைக்கு நலமான செய்தல். அல்லேலூயா. நினைத்தருங்கப்பா,
ஆண்டவர் நினைத்தார்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கண்ணீர் வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். அநேக நேரங்களிலே நீ ஆண்டவர் பிரியமாய் வாழும்போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, மற்றவருடைய காரியங்களை நான் நன்மை செய்யும் போது, நீ தனிமையில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா எப்படி இருந்தாரா? உண்மையுத்தமாக நடந்தார். எனக்கு அன்பா எசேக்கியா என்ன பண்ணாரா? மிகவும் அழுதார். அல்லேலூயா. மிகவும் அழுதார். ஏன் அழுதாரு? இறந்து போயிட என்ன வியாதி தெரியுமா? கேன்சர். கேன்சரால் தாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வலியை அனுபவித்த எசேக்கியா ராஜா வேதனையோடு இருக்கார். ஆண்டவரே, எப்பொழுது மரணம் இருக்குன்னு தெரியாது. சற்று ஆராய்ச்சி நாங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா தாங்க முடியாது, வலி தாங்க முடியாது, ரொம்ப வேதனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஏன்? அவர் உண்மையாயிருந்தார், உத்தமமாயிருந்தார், பார்வைக்கு நலமான காரியங்களாக செஞ்சார். அதனால்தான் அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. இஷ்டம் போல வாழ்த்து அவங்களோட கண்ணீரை கேட்க மாட்டார். நம்ம உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து ஆண்டவர் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா சொல்லும் பொழுது அவர் நம்மை அருமையாய் நேர்த்தியாய் நம்மை என்ன பண்ணுவாராம்? நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கைவிடாத தேவன். அடுத்த வாசனை வாசிங்க சிஸ்டர். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. அல்லேலூயா. அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே எங்க போவேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா? கேன்சர் வைங்க, தவிக்கிறார் மனுஷன், முடியல. வலி ஒரு பக்கம், பயங்கரமான எரிச்சல் ஒரு பக்கம், தாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவை என்ன பண்ணாரா? நேசிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய உண்மை, பார்வைக்கு நலமான செஞ்சார், ஆண்டுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அதனால்தான் கர்த்தர் பார்த்தாரு, இது என் பிள்ளை. யாரு? அதிபதி, என் ஜனத்தினுடைய அதிபதியை பார்த்து சொல்லாரு. என்ன பண்ணா? நீ திரும்ப இப்போ என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியா நோக்கி உன் தகப்பனாக தாவீது தேவனாக கர்த்தர் சொல்கிறேன் என்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையா தெரியலையப்பா, நான் ஜெபிக்கும் பொழுது பிரச்சனத்தை உணர முடியலையே சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி நம்ம விசுவாசிங்க, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு விட்டார், என் கடன் பிரச்சனை என் ஆண்டவர் மாற்றிவிட்டார், என் பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். எல்லாம் சொல்லணும். என் கஷ்டத்தை ஏசப்பா மாற்றிட்டார். விசுவாசிக்கிறோம். விசுவாச அறிக்கை செய்ய 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 என்ன ஆகிடும்? அற்புதங்கள் நடக்காது. நெகட்டிவ் திங்ஸ் பேசவே பேசாதீங்க. ஐயோ கடன் இருக்குது, செத்துட்டா நல்லா இருக்குமே, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், பிசாசு கொண்டாட்டமாயிடும். பிசாசுக்கு அந்த வார்த்தை பிடிச்சிடுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? செத்துட்டா நல்லா இருக்கும், தற்கொலை செய்யணி, செத்துலாம் நலமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டீங்க வச்சுக்கலாம், பிசாசுக்கு கொண்டாட்டம், உங்களுக்கு திண்டாட்டம். கவனமாக பேச. ஒவ்வொரு வார்த்தையும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாய் பேச வேண்டும். அல்லேலூயா. எப்படி பேசணுங்க? ஞானமாக பேசணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். என் கடன் பிரச்சனை அவர் அடைப்பார். விசுவாச அறிக்கை செய்ய செய்ய அவர் பார்த்துக்கொள்ள, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கொடுப்பார், நல்ல திருமண காலத்தை என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். மருமகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அப்படி சொல்லி பாருங்க. விசுவாச அறிக்கை செய்ய 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 என்னாகும்? அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே அற்புதம் நடக்கணும், உடனே அற்புதம் செய்யணும். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருப்பார். அது வழியாக ஒரு சில பாடுகளை அனுமதிப்பார். தங்கம் வேணால் சாதாரணம் கிடையாது. நெக்லஸ் போன எப்படி இருக்கும்? பல முன்ன என்ன பண்ணோம்? நெருப்பில் போட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சிஸ்டர்? உருகணும். என்ன பண்ணுங்க? உருகி எடுத்து திருப்பி என்ன பண்ணாங்க? செயின் நெக்லஸ்லாம் அழகாக பண்ணுறாங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அந்த நெருப்பில் போடப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நேரில் என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடும். ஏன்பா இந்த பிரச்சனை வருது, ஏன்பா போராட்டம் வருது, என் வாழ்க்கையே ஏன்பா இப்படி இருக்குது, நல்லா தான் நிறைய பேர் அக்கிரமம் பண்ணுற அணியை நல்லா தான் இருக்கனே, அவன் நல்லா தான் இருப்பான். துன்மார்க்கர் புள்ளை போல எப்படி இருப்பாங்கன்னா நல்லா இருப்பான். ஒரு நாள் ஆகிடும், தீஞ்சு போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நீதிமானம் வச்சுருக்காரு, பனையை போல செழிக்கும்படியாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. பனைமணி எல்லாத்துக்கும் உதவுமா உதவாதா? என்னென்ன சாப்பிட்றீங்க? பனை ஓலை யூஸ் ஆகுது, பனங்கிழங்கு யூஸ் ஆகுது, வேறு என்ன சிஸ்டர்? நொங்கு, பதநீர், கருப்பட்டி சிஸ்டர் சொல்கிறாங்க. நிறைய நமக்கு என்ன பண்ணுறது யூஸ் ஆகுது. அப்போ நம்ம நீதிமான கர்த்தர் வச்சிருக்கிறதுனால நாம் மற்றவர்களுக்கு யூஸ் ஆகும்படியாய் அநேக பிரயோஜனமுள்ள கருவியை அடுத்து என்ன பண்ண வரான்? பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் கேட்டினா, உண்மை இருக்கணும், ஒத்துமா இருக்கணும், ஆவியின் கனி இருக்கணும். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், எல்லாரும் நேசிக்கிற அன்பு இருக்கணும். அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் பல இடங்களில் நம்ம கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. இசைக்கிற உண்மையை ஒத்துமா இருந்தால்தான் அந்த கேன்சர் நோயே மாறி 3ஆவது நாளிலே சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறா? நன்றி செலுத்துகிறா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 சற்று ஆராய்ச்சி பாருங்க. அதே இதுக்கு சொல்கிறாரு, செத்து போயிடுவேன், உயிரெலாம் எழுதி வச்சுருப்பான்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டாரு. நிச்சயமாக உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணிகள் சொல்லிட்டாரு. நிச்சயம் ஆண்டவராக இயேசு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அற்புதம் செய்வான்னு சொல்லி விசுவாசம் என்ன பண்ணாரா? கர்த்தர் நோக்கி கதறிக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 வருஷம் ஆயுசை கொட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 3ஆம் நாளில் இப்போ கர்த்தருக்கு என்ன பண்ணுறாரா? நன்றி செலுத்துக்கு. நான் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். என் நிமித்தம் தாசனாக தாவீதும் பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள். பிளவை மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றது என்ன பண்ணாராம்? அப்படியே கீழ்ப்படைஞ்சு என்ன பண்ணாங்க? செய்ய ஆரம்பிச்சாங்க. அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போனதில் ஒன்றும் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு விசுவாசிக்கணும். என் கண்ணீரை கர்த்தர் கண்டிட்டாரு, பார்த்துட்டாரு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதம் செஞ்சுட்டாரு. என் பிள்ளைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றிட்டாரு, கணவனுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றிட்டாரு, குடிப்பழக்கத்தை மாற்றிட்டாரு. நிச்சயமாக நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்போம். விசுவாசம் அறிக்கை அவருடைய வல்லமை இறங்குகிறது. அல்லேலூயா. வல்லமை இறங்கி அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதேவன். 3வது காரியம், உன் கடினமான சூழ்நிலையை பார்க்கிறார். என்ன பார்க்குறாருங்க? கடினமான சூழ்நிலை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்குறாரு, கண்ணீரை பார்க்குறாரு, கடினமான சூழ்நிலையை பார்க்குறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சிட்டேன். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். யார் பெயரிட்டது? ஆகார். ஆகார் எவ்வளோ போராட்டம். ஆகாருக்கு எவ்வளோ போராட்டம். 14ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் தெருவுக்கு லகாய் ரோயி எண்ணப்பட்டது. லகாய் என்னங்க அர்த்தம்? நீர் என்னைக்கு அநேக நேரம் நான் பண்ணுறோம், ஆண்டவர் என்ன பார்க்கல, என் பிரச்சனையை அவர் பார்க்கல, என் போராட்டத்தை அவர் பார்க்கல நம்ம நினைக்கிறோம். அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கார். வேடிக்கை பார்த்து கை கைட்டு நிற்க மாட்டார் அவர். அல்லேலூயா. பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்லவே. நம்முடைய பிரச்சனைகள் போட்டு எல்லாவற்றையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார். ஆதியாகமம் 16:5 வாசிங்க சிஸ்டர். 16ஆம் அதிகாரம். எனக்கு நேரிட்ட அநியாயம் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்து அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று யார் மேல தப்பு? தப்பு சாராய் மேல தான் தப்புங்க. என்ன பண்றாங்க கடைசியில்? யார் மேலே அபாண்டமாக பொய் சொல்கிறது? வீட்டுக்காரர் மேலே பொய். இந்த கல்யாணம் அப்படி தான், நீங்கள் தாங்க அதை பண்ணீங்க, எனக்கு தெரியுங்க. பாவம் பரிதாபமாக இருக்கார். என்ன பண்ணுறாரு?
அவர் பரிதாபமாக இருக்கு. அவர் பேர் பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே தூக்கி போடுறது, அவர் சம கொட்டணும் நல்லா. அப்படி அல்ல. திருமணம் செய்கிறதுக்கு யாருக்கு சொல்கிறது, நீ திருமணம் செஞ்சுக்கோ, எனக்கு சந்ததி வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் பண்ணுற பழி யாருக்கு மேலே போடுறோம், வீட்டுக்காரர் மேலே போடுறோம். அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து தான் இருக்கார். நீங்கள் வீட்டுக்காரில் போடுற அபாண்டமாக போய் சொல்கிறதுனா பண்ணுறாரு, பார்த்துட்டே இருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்கிறது, அவள் சொல்ற அவள் ஆபிரகாம் சொல்றாரு, சாரை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கால், உன் பார்வைக்கு நலமானபடி. பார்த்தீங்களா, நீ எப்படி அவள் பார்வைக்கு நலமானபடி நல்லதான் செய்ய சொன்ன. அவன் என்ன பண்றா, அடுத்த வசனம் வாசிச்சிட்டேன். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். எனக்கு அநேக நேரங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கடினமான வாழ்க்கை, தேவையில்லாத பொய்யான குற்றச்சாட்டு, தேவையில்லாமல் காரியங்கள், அபாண்டமான அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டு, தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. உங்கள் ப்ரமோஷன் வரப்படி தடை பண்ணுறாங்க. கடினமான காரியங்கள், மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் கடினமாக நடத்துகிறாங்க. ஆனால் யார் நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கடினமாக நடத்தினாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய தூதனானவர், தூதன் இல்லை, கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தரே வந்துட்டார். தூதனானவர் எங்க சந்திக்கிறாருங்க, சூருக்கு போகிற வழியில. சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றால், நாச்சியார் திரும்பி போய் அவள் கையின் கீழே என்ன பண்ணு, எங்கே பிரச்சனை அதிகமாகுதோ அங்கே போக சொல்கிறாரு. அங்கே வந்தது யாரு, ஆமாம், சாரை இடத்த ஓடி கடினமாக இடத்த ஓடி போயிட்டான். திருப்பி என்ன சொல்கிற கர்த்தர், நீ அங்கேயே போயிருமா, அங்கேயே போயிரு. நீ அநேக நேரம் என்ன பண்ணுறோம், கடினமாக இருக்குதாப்பா. திருமணத்துக்கும் நல்லா ஜாலியாக இருந்தேன், திருமணத்தை எப்படி இருக்கிறேன், மாமி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, தாங்க முடியல, எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன். யார் வீட்டுக்கு போயிடுறேன், கடினமாக நடத்த அம்மா வீட்டுக்கு நான் போய் ஜாலியாக இருக்கலாம். ராணி வரை வச்சுருப்பாங்க அம்மா. எத்தனை நாள் வச்சுருப்பாங்க ஒன்று, திருப்பி அங்கே போ. அல்லேலூயா. திருப்பி அங்கே போ, அடங்கிரு. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும்போது என்ன சொல்லணும், நம்ம சொல்லணும், நீ திருமணம் ஆயிடுச்சுமா, நீ அங்கேயே இரு. பிரச்சனைகள் வரும், எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் கிடையாது. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். என்ன பண்ணோம், வீட்டில் தயவுசெய்து எந்த பிள்ளைகளும் வைக்காதீங்க. எங்கே அனுப்பிடணும், மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அதுதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அடங்கி இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு அனுபவங்க, அது ஒரு அனுபவம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை தேடி போவாங்க, வேலை நல்லா சென்சராக செய்வாங்க. பிரச்சனை வந்தோடனே எனக்கு இந்த வேலை தேவையில்லை, போ அடுத்த வேலைக்கு போ, அங்கேயும் பிரச்சனை, அடுத்த வேலைக்கு போ, அங்கேயும் பிரச்சனை. அப்போ எங்கேயுமே அந்த வேலை செய்ய முடியாது. அப்போ அங்கே போய் என்ன பண்ணோம், அடங்கி இருக்கணும். மேனேஜர் சொன்னாங்க, சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. மேனேஜர் சொன்ன சோத்திரம் பண்ணுங்க. எங்கள் அலுவலகத்தில் பணியாற்றிருக்கும் பொழுது மேலே திட்டிகிட்டே இருப்பார். நான் சென்சராக வேலை பார்ப்பேன். நான் கர்த்தர் என்னை பார்த்துட்டு பாரு, பயம் இருக்கும் எனக்கு. கர்த்தர் என்னை பார்க்குறாரு. சிஸ்டர் நான் ஆஃப்டர் மேரேஜ் வரை சேர்த்து விட்டேன், தெரியும். அப்போது கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. பயவனோடு ஒவ்வொரு வேலையிலையும் சென்சராக செய்வேன். என்னென்ன ரிப்போர்ட் எழுதி வைப்பேன், என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு. பிறகு 3 பேர் நான் வேலை கொடுக்கணும், எல்லா வேலை சென்சராக வேலை பார்த்தேன். அப்போ அந்த மேனேஜர் பார்த்து எனக்கு என்ன பண்ண, அவருக்கு என்ன பிடிக்காது. எல்லாமே நான் செய்யணும், கடினமாக உழைச்சேன், ஆனால் பிடிக்காது. ஆண்டவர் இதற்காக சோத்திரம். அந்த உள்ளக்கிற அந்த ஆவி கட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சு. எபேசி ஆளுங்க இல்லையா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்த லோதவிகளை, இயேசுவின் நாமத்தை மனுஷர்களை கிரியேசுகிற எல்லாம் கட்டி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படியே சாந்தமாயிட்டார். அல்லேலூயா. மாமியார் கடினமாக நடத்துகிறாங்களா, மருமகளே மாறி தான் கடினமாக நடத்துகிறாங்களா, கவலைப்படாதீங்க. அவங்க நல்லவங்க தான், மாமியார் நல்லவங்க தான், மருமகள் நல்லவங்க தாங்க, நாத்தனார் நல்லவங்க தான். ஆனால் உள்ளக்குள்ள கிரியேசுகிற அந்த ஆவி கட்டி ஜெபிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவியின் கனி வெளிப்படும். அல்லேலூயா. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் அலுவலகத்தில் பார்க்கும் பொழுது
மேனேஜர் எப்படி இருப்பாங்களா? டேமேஜராக மாறிடுறாரு. கவனமாக இருக்கணும். கர்த்தரை பார்த்துக்கணும். நம்ம வேலையில் எப்படி இருக்கணுங்க? சின்சியராக ஒர்க் பண்ணணும். கொடுக்கப்பட்ட வேலையில் என்ன பண்ணணும்? சின்சியராக ஒர்க் பண்ணணும். என்ன மனைவிங்க இருக்காங்க பார்த்தீங்களா? என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன் பார்த்துருக்காங்கன்னா, அது நீங்கள் சொல்கிறீங்க. டைப் பண்ணுவாங்க ஆஃபீஸில். என்ன பண்ணுவாங்க? நான் ஆஃப்டர் மேரேஜ் பிறகு சேர்த்து விட்டேன். டைப் பண்ணி கடை டைப் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஒரு மேலே சொல்லுவார், ஒரு 6:30 மணிக்கு இருந்து செஞ்சுட்டு போயிடுங்க. அவங்க வீட்டுக்காரங்க தானே இருக்கார். சரிங்க சொல்லி செஞ்சு கடை செஞ்சுட்டு போவாங்க. அப்போது அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணோம். நானும் சின்சியராக ஒர்க் பண்ணேன். கர்த்தர் நடத்த ஆசை வச்சேன். அல்லேலூயா. எனக்கு 20 வருஷ காலம் அங்கே என்ன பண்ணேன்? பணியாற்றும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஊழியத்தோட ஸ்தாபனத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் வச்சார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தர். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட டியூட்டியில் சரியாக இருக்கணும். வேலையில் சின்சியராக ஒர்க் பண்ணணும். 8 மணி நேரம் வேலையா? கடினமாக உழைக்கணும். ஐயா பிரச்சனை வருது, போகட்டு வருது, பயந்து என்ன பண்ணுது? ஓடக்கூடாது. அவன் சொல்லாரு, திரும்பி அங்கே போய் என்ன பண்ணு? அடங்கிடு. மாமியார்ட்ட போய் நீ அடங்கிடுமா? கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. நாளைக்கு நீ மாமியாரை மாறுபோய் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு? இப்போ என்ன கொடுக்குறாங்க? அடங்கி இருக்கணும். மாமியார்ட்ட அடங்கி இருக்கணும். நீங்கள் மருமகளை பார்த்து என்ன பண்ணுறாங்க? மாமியார் நடுங்குறாங்க. ஏன்னா பேச்சு அவ்வளோ பேச்சு, வாயாடியாக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பா மருமகளாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேசப்பா, என் மாமியாருக்கு என்ன பண்ணணும்? ஒரு மருமகள் அல்லப்பா, நான் மகளாக மாறணும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி டோட்டலாக மாறிடும். அல்லேலூயா. அப்போ கடினமான வாழ்க்கை வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருது, பயப்படாதீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த போராட்டத்தை பார்த்து பயந்து விட மாட்டேன். இயேசு எனக்குள் இருக்கும் பொழுது எந்த போராட்டத்தை குறித்தோ கவலைப்பட மாட்டேன். அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவருடைய கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும். அவனுக்கு விரோதமாக இருக்கும். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்பத்தின் ஆஸ்வதித்து மாத்திரமல்ல, எல்லாவனுக்கு விரோதமாக எழும்புவாங்க. இஸ்மவேல் கூட்டம் எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய காரியம் கிடையாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கடினமான வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணுறாரா? அனுமதிக்கிறார். என்ன பண்ணுறாரா? அனுமதிக்கிறார். ஏன் வாழ்க்கை கடினமாக இருக்குது? போய் என்ன சொல்கிறாரு? அடங்கிடுமா. அவருடைய பலத்தை கருத்தில் என்ன பண்ணுமா? நம்ம அடங்கி இருக்கணும். யாரு கருத்துலங்க? கர்த்தருடைய கருத்தில் பலத்தை கருத்து என்ன பண்ணுமா? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடங்கி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாரா? கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்த ஒரு காரியங்களை பார்க்கும்போது உபத்திரவத்தை பார்க்கிறார். என்ன பண்ணுறாரா? 4வது உபத்திரவத்தை பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எகிப்திற்கு ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே, எப்படி பார்த்தாரா? பார்க்கவே பார்த்து அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 4வது காரியம் உபத்திரவத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் தான் உபத்திரவம் தான்ப்பா. இந்த மனுஷங்கிட்ட செத்து போய் நல்லா இருக்கு அப்படி சொல்லாங்க. வீட்டுக்காரப்பா சொல்லாங்க, இந்த ஆளை கூட சேர்ந்தவன் இப்படி ஆகி போச்சு சொல்லி என்ன நிறைய திட்டுவாங்க. வீட்டுக்காரர் திட்டாதீங்க, அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உபத்திரவத்தை பார்க்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவள் படுகிற உன் வேதனைகள் இயேசுவாவுக்கு தெரியும், நீ படுகிற பாடுகள் இயேசுவாவுக்கு தெரியும், நீ செய்கிற ஒவ்வொரு போராட்டத்திற்கும் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் அநேக நினைக்கிறோம் ஆண்டவர் பார்க்கலாம் சொல்கிறோம், அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ படுகிற பாடுகளை பார்த்து கொண்டிருக்காரு, உன் துக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் துக்கம் சந்தோஷம் மாறப்போகிறது. அல்லேலூயா. என் உபத்திரம் முடிய போகுது. யாரை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கர்த்தர் விடுவிப்பார் விசுவாசத்தோடு. அல்லேலூயா. நிச்சயம் விடுவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க சிஸ்டர். 14-15 அதான் சிஸ்டர் வாசிங்க. பார்வோருடைய ஆலோட்டிகள்
செங்கல் வேலைகள் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். பார்த்தீங்களா, செங்கல் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அடித்தார்கள். நாங்கள் போய் என்ன பண்ண, தேவனை ஆராதிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அப்போ சொல்லாரு, ஆராதிப்பதற்கு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆராதிக்க போகிறோம். அப்போது கடினமான வேலை வாங்குறாங்க, வைக்கோலும் கொடுக்கப்படுறதில்லை. என்ன பண்ணுறாங்க, ஆலோட்டிகள் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. சற்று யோசித்து பாருங்கள், அவ்வளோ கடினமான வேலை. செங்கல் வேலை சாதாரண நெருப்பு ஒரு பக்கம் எரிஞ்சிட்ருக்கோம், செங்கல் சோலை செஞ்சு அப்புறம் பண்ணுவாங்க. ஓனா வேலை அதிகமாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, செங்கல் அறுப்பது சாதாரண விஷயம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, சூளை போடுவாங்க. அவ்வளோ நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம். எல்லா சூழ்நிலையும் போனாங்க, சம்பளம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, செய்ய சொல்கிறாங்க. பாருங்க சிஸ்டர். உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கலை அறுத்தீர வேண்டும் என்று உம்முடைய ஜனத்தில் குற்றம் இருக்க 17 நீங்க எப்படி இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க. கடினமாய் வேலை வாங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, கடினமாய் வேலை வாங்குறாங்க, அடிக்கிறாங்க. எவ்வளோ வேதனையானது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, பயங்கரமான சூழ்நிலையே போகிறாங்க. அப்பா கூக்குரலிடுறாங்க, அழுகிறாங்க. எங்களால் முடியலப்பா, எங்களால் தாங்க முடியல, உபத்திரம் அதிகமாகி போச்சு, எங்களை தாங்க முடியல, தாங்க என்ன பண்ண கதறி அழுகுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். வேத வசனத்தை வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசித்த 12, 29, 30. நடுராத்திரியிலே என்ன அழிச்சாரா, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா, அழிச்சு போட்டார். ஹல்லேலூயா. எப்போ நடந்திருக்கு, நல்லா மிட் நைட்டில் என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கு, கொட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்படி சூழ்நிலை நடுராத்திரியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கடையில் இருக்கும் கர்த்தர் அழிச்சு போட்டார். ஹல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிச்சு போடணும், உங்களை வேதனைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் மந்திரத்தை ஏவி அனுப்புகிறான், அழிஞ்சு போயிடணும், குடும்பம் சின்ன பண்ண போயிடணும் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு யுத்தம் என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ணுகிற தெய்வன். ஹல்லேலூயா. ஏற்கனவே நீங்கள் பண்ணுறாங்க, கூக்குரலிடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களாம் முடியலப்பா, தாங்க முடியலப்பா, இப்படியே அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, கூக்குரலிடுறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மகா கூக்குரல் கேட்டது. ஹல்லேலூயா. சத்துருடைய வாசலிலே மகா கூக்குரல் கேட்க போகிறது. ஹல்லேலூயா. எந்த சத்துரு உனக்கு விதமாக எழுப்பினானோ, எந்த சத்துரு உங்களுக்கு குடும்பத்தை சின்ன அழைக்க நினைச்சாங்களோ, அந்த சத்துருடைய வாசலிலே தலைப்பிள்ளைகள் எல்லாம் ஆயிடும், எல்லாம் அழிஞ்சு போய்டும். நான் சொல்லல், வேதம் சொல்லுகிறது. அநேக துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க, வேதனை அனுப்பிச்சிருங்க, மந்திரம் பண்ணி அனுப்பிட்டே இருப்பான். இங்கே தலையில் அடி முடியலப்பா, தாங்க தலை வலிக்குது, அண்ணே முதுகு வலிக்குதப்பா, ஆளு கை காலம் வலி தாங்க முடியலப்பா, நிற்க கூட முடியலையே, இப்படியே மந்திரம் பண்ணி அனுப்புகிறாங்களப்பா. ஆண்டவர் காமிச்சு சொப்படத்தில் அவர் காமிப்பார் யார் அனுப்புகிறான்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக எழுமி நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அழிச்சு போட்டார், எல்லாவற்றையும் அழிச்சு போட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய உபத்திரவத்தை என்ன பண்ணுறான், பார்க்குற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, கெட்டதும் போட்டிருக்குதா, நல்லது. எத்தனை வாசிங்க வாசிங்க சிஸ்டர், 119 வாசிங்க. 119 8 சிஸ்டர், 119 சங்கீதம் 119 71 வாசிங்க. நான் உபத்திரப்பட்டது, உங்கள் பேரை போட்டு எனக்குன்னு போட்டு உங்கள் பேரை போடுங்க, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. உபத்திரப்பட்டது நல்லதை கட்டுறாங்க,
கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். அப்போ உபத்திரப்பட்டது எனக்கு நல்ல, சொல்லுங்க பாப்போம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. உங்க பேரை போட்டுருங்க, எனக்கு நல்லது சொல்லுங்க. ஆமா, ஆமென், அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு நாம் போகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகி கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அற்புதங்களை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30 கண்ணீருக்கு ஒரு வசனம் வரும் சிஸ்டர் அதில். இருப்பது சாரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடு சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. இனி என்ன பண்ண பாருங்க, அழுது கொண்டிருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய உயிர்ப்பிக்க வல்லம் இறங்கிடுச்சு. உன் போராட்டத்தை பார்த்து சொல்லணும், போராட்டம் இயேசுவின் நாமத்தில் போயிடு. ஏன்னா முடியாது. உன் அளவற்ற காரியங்கள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியம் அளவச்சிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு? அழாது, நான் பார்த்துப்பேன். ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சீயோனை சேர்ந்த ஜனங்கள். யாருக்கு சீயோனை சேர்ந்த ஜனங்கள்? யாருங்க? நாம் தாங்க சீயோனை சேர்ந்த ஜனங்கள். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் தான் சீயோனை சேர்ந்த ஜனங்கள். எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிரா. ஹல்லேலூயா. அப்படியே விட்டுல, நீ கூப்பிடு சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு ஆமென். ஹல்லேலூயா. மறு உத்தரவு அருளுவா கொடுத்துட்டார் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு விட்டார், உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து விட்டார் சொல்லி விசுவாசத்தோடு போங்க. அநேக சாட்சிகளை கத்த எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை போராட்டத்தின் இறங்கிற்று. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கடம்பற்ற இறங்கிற்று. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் சுகத்தை கொடுத்து விட்டது. அது எப்படிப்பட்ட கேன்சராக இருக்கலாம், கத்த சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் நேற்று மீண்டும் என்றும் மாறாதேவனாக இருக்கு. தலையை தாழ்த்தி இயேசு நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட். முதலாவதாக முதலாவது என்ன சொல்றாரா? கீவேர்டு சொல்லுங்க. கீவேர்டு லூக்கா 7:13 கர்த்தர் அவளை பார்த்து, உங்க பேரை சொல்லணும், என்னை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி என்ன பண்ணாரா? அழகாதே சொல்லிட்டு போட்டது பார்த்து சொல்லணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. என் போகட்டுமே நீ ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அழாத யார் சொல்கிறாரு? ஏசப்பா சொல்லு, அவர் பார்த்துப்பார், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசு நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? Why are you weeping? Why are you weeping? ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறீங்க? உங்கள் துக்கம் இயேசுவுக்கு தெரியும். உங்கள் போராட்டமான சூழ்நிலை இயேசுவுக்கு தெரியும். உங்களுடைய வியாதிகள் இயேசுவுக்கு தெரியும். உங்கள் தொழிலுடைய காரியங்கள் இயேசுவுக்கு தெரியும். இப்படியா பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம் யோசித்தான், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உன் தொழிலை ஆஸ்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. வியாபாரத்தை ஆஸ்வதிக்க போகிறேன். உன் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறேன். உன் சூழ்நிலை எல்லாம் தலைகளாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாக முடிய போகுது. நீ நினைச்சிருப்ப அன்றைய வாழ்க்கையை முடிஞ்சு போய் நினைக்கிறீங்களா? காரியம் மாறுதலாக முடிய போகிறது. உன் கடன் பிரச்சனை நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வியாதியை மாற்றுவார். எந்த சூழ்நிலை வந்து எனக்கு தெரியாது. உன் கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் கடினமான சூழ்நிலையை பார்க்கிறார். உன் உபத்திரத்தை 4 காரியங்கள். ஹல்லேலூயா. இயேசு நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? வாயை திறந்து ஹல்லேலூயா துதிக்கிறோம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட்.
பாடையை தொட்டார். ஹல்லேலூயா. என்ன தொட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்த தொடணுமாப்பா, தொழிலை தொடணுமாப்பா, வியாபாரம் தொடணுமாப்பா, வேலை காரியம் தொடணும் சொல்லி அவர் தொட்ட ஆசீர்வாதம் அவருடைய வீட்டில் வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. வாலிபரே எழுந்திரு. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதீங்க, போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்காரு, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நீ கனியோடு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே thank you Lord. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே மகளுடைய திருமண காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா திருமண காரியத்தை வாய்க்க செய்வீராக, அவருடைய கண்ணீர் துடைப்பீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுமலை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. thank you Lord. நீங்க அநேக குடும்பங்களிலே பிரிவினை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மாமியார் மருமகளே பிரிவினைகள் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே பிரிவினை தோண்டுகிற ஆவியை சுட்டு எரிக்கிற இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெய்யான சமாதானத்தை கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கை எந்தெந்த பிள்ளைகளை பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலப்பா ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு லைவ்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா உடைய உயர்த்த வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தகப்பனே இந்த வெயில் நிமித்தம் யாரும் பாதிக்கப்பட்டு விடவே கூடாதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. லைவ் மூல பிள்ளைகள் எந்தெந்த பிள்ளைகள் வார்த்தை கேட்டாங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. அக்கம் எல்லாம் மன்னித்து நான் அழுவிக்கிழக்கு மீட்டு இருவிழாகலாம் முடி சூட்டி நல்ல ஆழ்வாய் திருப்தி ஆகிறார். சமாதமாய் வைத்து ஆமே. அல்லேலூயா. 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 அழாதே நீ அழாதே, அழாதே நீ அழாதே, அழாதே நீ அழாதே. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அந்நாளின் குறைவை நிறைவேற்றும் தேவன். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அந்நாளின் குறைவை நிறைவேற்றும் தேவன். அழாதே நீ அழாதே, அழாதே நீ அழாதே. சோர்ந்து போகாமல் ஜெபித்திடுங்க, இடைவிடாமல் ஜெபித்திடுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபித்திடுங்க, இடைவிடாமல் ஜெபித்திடுங்க. அழாதே நீ அழாதே,